2011 அமைச்சரான ஒருவர் 2017 முதலமைச்சர்ன்றது யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் வரலாம், உழைப்பு இருந்தால் போதும், எளிய பின்புலம் இருந்தாலே வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். 5 ஆண்டு தான் இருந்தாங்க. 5 ஆண்டு முடிவில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத நிலைமை போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் 10 ஆண்டுகள் கடந்தும் எதுனா பண்ணாலும் இவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, மிகப்பெரிய ஸ்வீப் வரும். டிஎம்கே அலைன்ஸு, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும். 96 எப்படி ஜெயலலிதா காலத்திலேயே ஜெயலலிதாவை தோற்று போனாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். எல்லாரும் தோற்று போயிடுவாங்க, பெரிய இதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 2019 எலெக்ஷனோட 39%, கிட்டத்தட்ட 15-16% கூடுதலாக வாங்கி 75 இடங்கள் வென்று பெரிய எதிர்க்கட்சியாக உட்கார்ந்துச்சு. அடுத்து ஒரு தோல்வியை திமுக சந்திச்சதுன்னா ஸ்டாலினுடைய தலைமை என்ன ஆகும், உதயநிதியுடைய தலைமையை ஏற்பார்களா மாட்டார்களான்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா தோல்வியில் தான் ஒரு கட்சி புடம்போடப்பட்டு வரும். அப்படிப்பட்ட தோல்வியில் இந்த கட்சி நீங்கள் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் 1% கூடவே வாக்குகள் வாங்கி நிற்கிறதுனா அது ஒரு நல்ல ஒரு உறுதியான தலைமை இல்லைன்னா முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க ஒரு லீடராக எமர்ஜ் ஆகியிருக்காரு. 1000 விமர்சனங்கள் 1000 பேர் சொன்னாலும், அவரை மேல் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவருடைய தலைமையும் மற்ற விஷயங்களும் மறுக்க முடியாது. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் விழா வருது. அரசியல் வாழ்க்கையினுடைய வரலாறை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் பல தலைவர்கள் வந்திருக்காங்க. ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் 2011 தான் அவர் அமைச்சராகவே ஆகிறார். ஃபஸ்ட் டைம் 2011 அமைச்சரான ஒருவர் 2017 முதலமைச்சர்ன்றது யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதிமுகவுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா அவர் 8வது 10வது இடத்துல இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முதல்வராக இன்றைக்கி பொதுச் செயலாளராக வர்றதுன்றது அவரே சொல்கிற மாதிரி அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் வரலாம், உழைப்பு இருந்தால் போதும், எளிய பின்புலம் இருந்தாலே வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இதே மாதிரி விஷயத்தை நீங்கள் திமுகவில் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அனானப்பட்ட சிறந்த அறிவாளியின் மதிக்கப்படுகிற ஆசா கூட ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார முடியாது. அவரா உதயநிதியானா உதயநிதி தான் உட்கார முடியும், அவர் பக்கத்தில் தான் உட்கார முடியும். இதை நம்ம ஒரு இதுக்காக சொல்லலை, விஷுவலாக அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் மியூசிக்கல் சேர் விளாடுவாங்க அங்கே உட்காரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். நீங்கள் சிறுபான்மை மக்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவில் தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக இருக்கார். அதான் பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி. இன்னும் கேட்டால் அதோட மேலான பதவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அந்த பொதுக்குழு கூட்டுறது, மற்ற அதிகாரிகள்லாம் அவர் தான் அவைத்தலைவர். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் கூட பெரிய பதவியில் இங்கே இல்லை. இருந்த இஸ்லாமியர் கூட பதவியை பிடுங்க ஏற்பாடுகள் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சிறுபான்மை மக்களுடைய காவலன் நாங்கள் தான் சிறுபான்மை மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுகட்ட அந்த உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அப்படின்றது தான் உதாரணம். அப்போது இவர்கள் அதிமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு 72 அக்டோபரில் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் முடிந்து 54வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்குது. 5வது முதலமைச்சர்னு சொல்லலாம். நேரடி முதலமைச்சர்னு பார்த்தா 3வது முதலமைச்சர். 1974 தான் கட்சியில் வராரு எடப்பாடி பழனிசாமி. சாதாரணமாக ஒரு கிளைக்கழகத்தில் உள்ளே வராரு. அவர் வந்த காலத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் முத்துசாமி. அதற்கு கீழே நகர செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன். அப்போது இவர் எந்த இடத்துல இருந்தாருன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதிமுகவில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை கரெக்டாக பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் இவர் முன்னோடியாக இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் கிட்டத்தட்ட இவர், பொன்முடி, ஸ்டாலின் இவங்க எல்லாமே ஒரே காலத்தில் எம்எல்ஏ ஆனவங்க. 89 ஜார்ஜே பிரிஞ்சிருந்ததில்ல, அந்த டைமில் தான் ஸ்டாலினுக்கு 84 கொடுக்குறாங்க. ஸ்டாலினுக்கு தோற்று போயிடுறாரு 1000 வழக்கில். 89 அவர் ஜெயிக்கிறார், சட்டமன்றத்துக்கு வர்றாரு. இவரும் 89 தான் சட்டமன்றத்துக்கு. அதே மாதிரி பொன்முடி, நேரு இவங்கெல்லாம் அந்த பீரியடில் தான் சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. இன்றைக்கி எல்லோருமே ஒரு ஆளுமையாக இருக்கிறார்கள். இவர் ஸ்டாலினுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆகிட்டார்.
இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அடுத்து நடக்கும் தேர்தலில் முதல்வராக ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு 74ல் வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கைன்றது அந்த கிளை அளவில் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. 89ல் தான் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்புறம் அது எடப்பாடி தொகுதி இன்னைய வரைக்கும் அவர் அந்த தொகுதியில் தான் இருக்கார். தோத்துட்டாலும் 2 தடவை தோற்று போகிறார். 96, 2001 2 தடவை தோற்று போனாலும் அதே தொகுதியில் தொடர்றாரு. இன்றைக்கி அந்த தொகுதியில் அவர் தான் முடிசூடா மன்னர், யாரும் வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு. இப்போ இதே காலகட்டத்தில் ஸ்டாலின் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா 1000 விளக்கில் தோற்று போனார், ஜெயிக்கிறாரு. மறுபடியும் தோற்று போகிறாரு 91ல், மறுபடியும் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொகுதி மாறிடுறாரு. இங்கே நின்னா நம்மளை தோக்கடிச்சிடுவாங்க அப்படின்னு. பலரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொகுதி மாறினவங்க இருக்காங்க. ஆனால் இவர் தொகுதி மாறாமே இருக்கார். 89, 91, 96ல் அப்போ பெரிய அலை அதிமுக எதிராக அதில் தோற்று போகிறாரு. 98ல் திருச்செங்கோடு திருச்செங்கோடுலேருந்து எம்பியாக இருக்கார். அடுத்த வருஷமே பிஜேபி ஆட்சி கவிழ்ந்து 99ல் எலெக்ஷன் வந்துடுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். மறுபடியும் டிஎம்கே இணைஞ்ச அந்த இது அதில் இவர் தேர்ந்தெடுக்கப்படலை. அதுக்கப்புறம் 2006ல் வராரு. அப்போ எதிர்க்கட்சி அதிமுக. 2011 வரும்பொழுது இவருக்கு இயல்பாகவே இவர் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. சாலை போக்குவரத்து அப்புறம் வனத்துறைன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு 2016ல் பொதுப்பணித்துறை மற்றும் சாலை போக்குவரத்து இந்த பெரிய துறை. 2011ல் கூட இது நினைக்கிறேன், முதல்ல சுகாதாரத்துறை கொடுத்து அப்புறம் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே கிட்டத்தட்ட அது முக்கியமான கீ போஸ்ட்டில் இருந்திருக்காரு. சாலை சரி, இது நெடுஞ்சாலைத்துறையும் சரி, நம்ம பொதுப்பணித்துறையும் சரி முக்கியமானது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் இவர் ஒரு ஆள். அதற்கு பிறகு கட்சிக்குள்ளே ஒரு எதிர்க்கட்சியாக அவர் செயல்படுறார். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆட்சியை ஒரு பக்கம் நடத்தணும், கட்சியே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். இந்த போராட்டத்தில் தான் ஓபிஎஸ் உடைய அந்த வேலைகள் மற்ற விஷயங்களில் கட்சி வந்து பெரிய சோதனைலாம் சந்திக்குது. அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தது வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. அதை வச்சுக்கிட்டே பண்ணுறாரு. நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு போராடுறாரு. அதுக்கப்புறம் நிலைமையை உணர்ந்து பேக் அடிக்கிறார். ஏன்னா இவருக்கு ஆதரவு யாருமே கிடையாது. ஓபிஎஸ் தனக்கான, அதை சொல்கிறேன்ல, உருவாக்கப்பட்ட தலைவர். அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, அதனால் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் சிவி சண்முகம், இந்த சைடு கிருஷ்ணகிரி இதில் வந்து கேபி முனுசாமி, இந்த சைடு ஓஎஸ் மணியன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி தென் மாவட்டங்களில், இங்கே கொங்குல வந்து இயற்கையாகவே எஸ்பி வேலுமணி, தங்கமணி. இப்போ ஒரு பெரிய ஆதரவு இதோட இவர் ஒரு எமர்ஜிங் லீடராக இருக்கார். கட்சி 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருந்து போனாலே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 to 2011 திமுக ஆட்சியில் மைனாரிட்டி ஆட்சி தான் அது. அது மற்ற கட்சிகளுடைய துணையோட ஒரு கவர்மெண்ட் நடத்தினார் கலைஞர். ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட எதிர்ப்புகள். 2G வழக்கு அந்த பிரச்சனை ஒன்று வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2011 அதிமுக அண்டு தேமுதிக கூட்டணியில் வரும்பொழுது படுதோல்வி. கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 23 எம்எல்ஏ, எதிர்க்கட்சி அந்தஸ்தும் இல்லை. 5 ஆண்டு தான் இருந்தாங்க. 5 ஆண்டு முடிவில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத நிலைமை போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் 10 ஆண்டுகள் கடந்தும் 4 ஆண்டுகளில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள். எதுனா பண்ணாலும் இவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பாஜகவுடைய அடிமையாட்சின்றது, எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, இது மாதிரிலாம் இருந்து மிகப்பெரிய ஸ்வீப் வரும். டிஎம்கே அலையன்ஸு, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும். 96ல் எப்படி ஜெயலலிதா காலத்திலேயே ஜெயலலிதாவை தோற்று போனாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். எல்லோரும் தோற்று போயிடுவாங்க, பெரிய இதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2019 எலெக்ஷனோட 22-23% இருந்தாங்க. 39%, கிட்டத்தட்ட 15-16% கூடுதலாக வாங்கி 75 இடங்கள் வென்று பெரிய எதிர்க்கட்சியாக உட்காந்துச்சு. இவங்க எதிர்பார்த்த ஸ்வீப் கிடைக்கல, பெரிய படுதோல்வி கிடைக்குன்ற இடத்துல கிடைக்கல. அது பெரிய கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஓபிஎஸ் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல, அதான் நான் பண்ணதுன்ற மாதிரி. அப்போ இதை ஒருங்கிணைச்சு கொண்டு போய் ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு பார்த்தீங்க. அப்போ தான் தெரியுது இவருக்கு இவ்வளோ ஒரு ஆளுமை இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று தாங்கி நிற்கிற அந்த பக்குவம்.
அப்போ அப்போ தான் தெரியுது இவர் 4 வருஷம் ஆட்சி ஏதோ கையில் கிடச்சிது, இவர் கையில் சும்மா கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்தக்கூடிய எல்லோரையும் கட்சியை வழிநடத்தினா நம்பிக்கை வைக்கணும். இப்போ ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலின் மேலே ஏன் நம்பிக்கை? இது ஸ்டாலின் ஒரு வேலூர்லேயோ இல்லை ஒரு தென் மாவட்டத்திலோ எங்கேயோ இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து கட்சிக்கு தலைமை தாங்கி வந்திருந்தாருன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் மேலே இவருக்கு என்றைக்குமே கலைஞருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா அவரால் ஒரு ஆளுமையாக இருக்க முடியாதுன்ற கலைஞரை நம்பினார். இதை பல தலைவர்கள் திமுகவில் இருந்து வந்தவர்கள் பிற்பாடு வெளியே வந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வைகோ உட்பட. இன்றைக்கி போர்வாளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வைகோ உட்பட இவர் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. அதனால தான் கலைஞர் நம்பிக்கை வைக்கலன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 84 தான் அவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுக்குறாரு. 68 கட்சிக்குள்ளே மாணவர் திமுக வந்தவர், 80களில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்தவர், 84 தான் அவருக்கு 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு. 2001 2006 ஸ்டாலினை அமைச்சராக ஆக்கும் பொழுது அவருக்கு உதவியாக மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அசோக்வர்தன் செட்டின்னு, இப்போது மாநில நலன் சார்ந்த குழுன்னு ஒரு குழு போட்டிருக்காங்க பாருங்க, அதில் இருக்கார். மிகப்பெரிய ஆளுமை அவரை போட்டு தான் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டு ஒர்க் எல்லாம். ஸ்டாலின் அவரை பெரிதாக நம்புவார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் இருந்தார். அந்த பீரியடில் ஒரு நல்ல பேர் கிடைச்சது ஸ்டாலினுக்கு. என்னடான்னு பார்த்தா அதுக்கு பின்புலமாக அசோக்வர்தன் செட்டி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கலைஞர் ஒரு சாளரம் மாதிரி, அந்த பேனருக்கு பின்னாடி சாளரம் மாதிரி கலைஞர் எப்போதுமே இருந்திருக்காரு. அது கலைஞர் மறைவுக்கு பிறகு, மறைவுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கலைஞருக்கு தெரியுது. ஆனாலும் தலைமை பதவியை கொடுத்ததே கிடையாது, கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் இறக்கும் முறை அவர் தான் தலைவர். ஏன் நீங்கள் 96, 96, 94, 95 வயசுக்கு மேலே தான் இறக்குறாரு. பொதுவாக எல்லாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஆட்சி அதிகாரிகளால் சில இந்த திராவிடம் பேசுகின்ற ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவர்கள் அதனால் ஆட்சி செய்யப்படுது அப்படின்றது தெரியும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்குறார் கட்சி. ஜெயலலிதா திரைத்துறையிலேருந்து 82 தான் கட்சிக்குள்ளே வராங்க. கட்சிக்குள்ளே வந்து அவங்க ஒரு எமர்ஜி ஆகுறாங்க. அவங்க 84 எலெக்ஷனில் பயங்கர ஒர்க்கு. எம்ஜிஆர் அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்காரு. இவங்களுடைய ஒர்க்குனால் பெரிய வெற்றி ஏடிஎம்கே கிடைக்குது. அப்போவும் அவங்க ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபாலையும் அவங்க டெல்லியிலையும் பெரிய அளவில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பேர் இருக்கும். 86, 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் வந்து குழப்பம் வந்தாலும், ரெண்டாக பிளந்தாலும், ஜெயலலிதா ஒரு எமர்ஜிங் லீடராக ஜே அணின்னு சொல்லிட்டு 27 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. திமுகவில் வந்து உருவாக்கப்படுறாங்க, இங்கே தலைவர்கள் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதே தான். ஜெயலலிதாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் அரசியல்லாம் இது கிடையாது. 82 திரைத்துறையிலேருந்து ஒதுங்கி இருந்து மறுபடியும் எம்ஜிஆர் அழைப்பின் பேரில் வர்றாங்க, அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த கண்டினியூ ஆகிறது அந்த ரிலே ரேஸில் ஸ்டிக்கை வாங்கிட்டு ஓடுறது இவர் யார்? சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்போது இவர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எடப்பாடி பழனிசாமி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றது அவர் அடிக்கடி சொல்லுவார்ல, நான் நேரடி விவசாயி, நீங்கள் வயல் பரப்பில் சிமெண்ட் தர போட்டு நடந்து போகிற விவசாயி. வரப்பில் நடந்து போகிறது ஒரு டெக்னிக் தெரியும்ல, கொஞ்சம் கால் மிஸ் ஆச்சுன்னா உளுந்து வர வேண்டியதான். அதுக்காக சிமெண்ட் தர போட்டாங்க அவருக்கு. அப்படிப்பட்ட விவசாயி. உங்களுக்கு என்ன தெரியும் நகரத்தில் இருக்கீங்கன்னு? உண்மை என்னென்னா இவர் வந்த பிறகு அந்த கடைமடை வரைக்கும் காவிரி நீரை கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து குடிமராமத்து பணிகளுக்காக அதிக கவனம் செலுத்தினது, ஏரிகளை தூர்வாரினது, அப்புறம் வேளாண் மண்டலமாக அறிவித்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கும் அதிமுக நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்லலாம் எங்களுடைய சாதனைன்னு விவசாயிகளுக்கு தன்னுடைய இதாக கொண்டு வந்தது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கு எதிராக போராடின விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்கிற வரைக்கும் கொண்டு போனாங்க. 8 வழிச்சாலை எதிர்த்து போராடினவங்க 6 வழிச்சாலை இதுதான் பின்ன ஆகாயத்தில் ரோடு போட முடியும்னு கேட்டவங்க, வேளாண் மண்டலத்துக்கு எதிராக அந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு அனுமதிச்சு அது பிரச்சனையானவுடனே டக்குன்னு பேக் அடித்து நாங்களும் எதிர்த்தோம் அப்படின்னு காமிச்சவங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பல இது பார்க்கலாம். அப்போ அவர் வந்து ஒரு அதிமுகவுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒவ்வொரு படியாக ஏறி முன்னேறி வந்தவர். ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து கட்சி நிற்காது அப்படின்னு திமுக ஒரு முடிவு எடுக்குது. இந்த கட்சி வந்து இன்னும் 10 நாள் கூட நீடிக்காது, ஒரு வாரம் நீடிக்காதுங்கிறாங்க, அப்புறம் 1 வருஷம் நீடிக்காதுங்கிறாங்க. அந்த கட்சியை கட்டமைப்பை அப்படியே எவ்வளோ அழகாக கொண்டு போனாங்க, என்ன பண்ணாங்க? அது
நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உண்மையிலேயே அதிமுக உடச்சி சதறன்னு எதிர்பார்த்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒன்றிணைஞ்சு ஆட்சி தொடர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி. அதுக்கு பிறகு சொன்னேன், வலிந்து திணிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர் தலைமையில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு போகுது. ஆனாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஆட்சியை கொண்டு போகிறாங்க. ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஆட்சி நீடிக்காதுன்னு ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு ஓபிஎஸ்ஸை வச்சு முயற்சிலாம் பண்ணாங்க. அதுவும் நடக்கலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. அதற்கு பிறகு 2021 ஆட்சி கைமாறின பிறகு அதிமுகவை ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் ஓபிஎஸ்ஸை ஒரு கோடாரி கம்பாக பயன்படுத்தினார்கள். ஓபிஎஸ் தலைமையில் அணி திரள்து, இதோடு அவ்வளோதான. இன்னொரு பக்கம் ஊடகங்கள். திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 to 2021 அதிமுகவுக்கு அப்படி ஒரு இதுவாக இருந்த ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே சாய்ந்தார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள், தங்களுக்கு கீழே இருக்கின்ற அரசு கேபிள்லேருந்து பலதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள், விளம்பரம் கொடுக்கும் இடத்தில் இருப்பவர்கள், ஊடக முதலாளிகளை அழைத்து கூட்டம் போடுவது சரியான செயல் அல்ல. அதிமுகக்குள்ள பல குழப்பங்களை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட முயற்சித்த போதும் எடப்பாடி தலைமையிலான அந்த டீம், சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், அந்த சைடு திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, இங்கே இவர் கேபி முனுசாமி, அந்த டீமுடைய ஒற்றுமை நீங்கள் பல தடவை இந்த முயற்சிகளை முறியடிச்சிருக்காங்க. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றது பொதுக்குழு கூட்டுறதுலேயே சிக்கல் வந்தது. பொதுக்குழுவை கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்னென்ன கோர்ட்டு இருக்கோ எல்லா கோர்ட்டுக்கும் போனார் ஓபிஎஸ். ஐநா சபைக்கு மட்டும்தான் போகல, கடைசி வரைக்கும் உருட்டுவாங்க. 2026 ஆட்சி மாற்றம் வர்ற வரைக்கும் உருட்டுவாங்க. ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னா அப்படியே உருண்டுருவாங்க. உருண்டு இந்த சைடு வந்துட்டு பண்ணுவாங்க. அப்போது நம்ம உட்காந்துட்டு வெளியில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கணும். இவர்கள் பழச நடந்ததையே மறந்துடும். எப்படி 2017 to 2021 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நடந்ததே மறந்துட்டு அங்கே இது பண்ணுவாங்க. இதுதான் நிலமை. அதனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு வந்து தன்னுடைய சுய ஆளுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், செங்கோட்டையன் ஃபஸ்ட்டு, முத்துசாமி எழுப்பிட்டார், பொன்னையன் பழைய தலைவர், திண்டுக்கல் சீனிவாசன் பழைய தலைவர், ஜெயக்குமார் பழைய தலைவர், ஓஎஸ் மணியன், வைத்தியலிங்கம், கேபி முனுசாமி, இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். பலரும் இவருக்கு முன்னாடியே அமைச்சராக இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் 77 அமைச்சர். இப்படி பலரும் வந்து இன்றைக்கு ஒரு சிலர் அதிமுகவில் இல்லை, பலரும் இவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எமர்ஜிங் லீடராக ஆகிட்டார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு இருப்பது போல் தோற்றத்தை உருவாக்கினாலும் எதிர்ப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் இவருடைய ஆளுமை, இவர் இந்த மாதிரி எமர்ஜாக வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து ஒரு தோல்வியை திமுக சந்திச்சதுன்னா ஸ்டாலினுடைய தலைமை என்ன ஆகும், உதயநிதியுடைய தலைமையை ஏற்பார்களா மாட்டார்களான்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா தோல்வியில் தான் ஒரு கட்சி புடம்போடப்பட்டு வரும். அப்படிப்பட்ட தோல்வியில் இந்த கட்சி வந்து நீங்கள் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், நீங்கள் பாஜகவுக்கு 2 வருஷம் கூட்டணி இல்லைன்றப்போ பாஜக இவங்களை நசிக்கிடும், ஈடி ரேடு அதுன்னு சொன்னாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் தனியாக நிற்போம் 2024 நின்று 21%, 1% கூடவே வாக்குகள் வாங்கி நிற்கிறதுனா அது ஒரு நல்ல ஒரு உறுதியான தலைமை இல்லைன்னா முடியாது. அப்போ அந்த உறுதியான தலைமைக்கு சொந்தக்காரர் பல ஆளுமைகள் அதிமுகவில் இருந்தாலும் எல்லோரும் ஒத்துக்கிட்டு இவரால் தான் முடியும், இவர் தான் இந்த தலைமைக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு பொறுப்பை கொடுத்து பார்த்தாங்க 2017. இன்றைக்கும் அந்த அதிமுக அழியாமல் இரட்டை இலையை கையில் வைத்து கொண்டு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு 2026 வெற்றியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அது சரியான தலைமை கீழே அந்த பொறுப்பை கொடுத்ததுனால வந்தது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க ஒரு லீடராக எமர்ஜ் ஆகியிருக்கார். 1000 விமர்சனங்கள் 1000 பேர் சொன்னாலும், அவரை மேல் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவருடைய தலைமையும் மற்ற விஷயங்களையும் மறுக்க முடியாது. அப்படின்றது தான் அந்த பிறந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.